பிரதமர் மஹிந்தவின் யாழ்ப்பாண விஜயம் ரத்து. யாழ் மாவட்டத்தில் நேற்று 115 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் சிஐடி விசாரணை. உடுப்பிட்டி நாவலடியில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடாத்திய கும்பலில் 2 கைது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை கொரோனா தொற்றாளர்களால் நிரம்பி வழிகின்றது. உண்மையினை மறைத்த மாமனார், ரிசார்ட்டின் வீட்டில் நடந்த மர்மங்கள் நீதிமன்றத்தில் அம்பலம். இடியுடன் கூடிய மழை சாத்தியம், வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மாணவர்களுக்கு ஏற்படவுள்ள அபாயம், வைத்தியர் எச்சரிக்கை. ஆசிரியர்கள் மூலம் முதலாவது டெல்டா கொத்தணி உருவாகும், சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு. அமெரிக்காவினால் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடுகளில் இலங்கை உள்ளடக்கம், சீனா தகவல். இலங்கையை முழுமையாக திறப்பது தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். 2 தடுப்பூசி பெற்றவர்களும் கொரோனாவினால் மரணம். சீன பிரதமர் லீ கெங்கியங் விரைவில் இலங்கைக்கு விஜயம். கரபட்டி தெற்கில் ஆலய திருவிழாவில் பங்கேற்ற 49 பேருக்கு கொரோனா தொற்று. அமெரிக்காவின் பாணியில் மக்களுக்கு உரையாற்ற ஜனாதிபதி கோட்டபாய திட்டம். கிசாலினிக்கு நீதி கோரி யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம். பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே முறுகல். சீன பிரதமர் லீ கெங்கியங் இலங்கைக்கு செப்டம்பர் 10 விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பு துறைமுக நகருடன் சார்ந்த ஆவணங்களை இறுதிப்படுத்தி சீனாவின் பங்குகள் அடங்கிய ஆவணத்தில் கையெழுத்திடவே அவர் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சைனோபார்ம் தடுப்பூசி 2ஐயும் பெற்றுக்கொண்ட ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது. 73 வயதைச் சேர்ந்த ஒருவர் காலி கரப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் மே 29 முதலாவது சைனோபார்ம் தடுப்பூசியையும் ஜூன் 28 இரண்டாவது சைனோபார்ம் தடுப்பூசியையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகஈனத்தை தொடர்ந்து கராப்பட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அவருக்கு கொரோனா தொற்றும் உறுதியாகி இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரம் தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மையில் உயிரிழந்த கிசாலினி என்ற சிறுமிக்கு நீதி கோரி யாழில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த டயகமவைச் சேர்ந்த 16 வயது சிறுமியின் இறப்புக்கு நீதி கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினரின் ஏற்பாட்டில் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வறுமைக்கு
தங்களுடைய பலமான எதிர்ப்பை காட்டியிருப்பது இலங்கையினுடைய சட்ட முறைமைக்கும் அவற்றை அமுல்படுத்துவதற்காக பொறுப்பு கூற வேண்டிய அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக. இது ஒரு இன ரீதியான அல்லது ஒரு மத ரீதியான விடயம் கிடையாது. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான மலையக உறவு ஹிஷாலினி மரணம் அடைந்திருக்கின்றார். ஒரு சட்டத்தரணியாக அவருடைய மரணத்தை தற்கொலையாக என்னால் ஏற்க முடியாது. ஏனென்றால் தற்கொலை செய்பவர்கள் பொதுவாக தலையிலே தான் நெருப்பை பற்ற வைப்பார்கள், எண்ணெயை ஊற்றுவார்கள். ஆனால் இங்கே ஹிஷாலினியுடைய காலில் இருந்து நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே வேளையில் தனது தாயாருக்கு அழைப்படுத்த ஹிஷாலினி தன்னால் தொடர்ந்தும் பணி செய்கின்ற வீட்டில் பணி செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சூழ்நிலை சான்றுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது இது தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எங்களுடைய கோரிக்கை, இங்கே திரண்டிருக்கின்ற மக்களினுடைய கோரிக்கை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கோரிக்கை எதுவென்றால் ஹிஷாலினியினுடைய மரணத்திற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மரணமும் இதனுடைய சூத்திரதாரிகளும் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது. அரசியல் ரீதியாக இந்த விடயம் அணுகப்படாது, சட்டம் ஒழுங்கு ரீதியாக அணுகப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும். அவளுக்கு, ஹிஷாலினிக்கு, எங்களுடைய சகோதரிக்கு நீதி கிடைக்கின்ற வரை ஈழத் தமிழர்களாகிய எங்களுடைய குரல் தொடர்ந்தும் ஒலித்துக் கொண்டிருக்கும். நன்றி. எதிர்காலத்தில் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு புதிய ஜனாதிபதி ஊடக மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்த சில நாட்களில் திறந்து வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் கிங்சி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதியின் பேச்சாளர் ஊடகவியலாளர்களுடன் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தும் வகையில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்த நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரையாற்றும் அதே வழியில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என ஜனாதிபதியின் பேச்சாளர் இதன்போது தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆற்றிய விசேட உரைக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகள் சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்ட நிலையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம் என பலராலும் கருத்து பரப்பப்பட்டுள்ளது. கரபட்டி தெற்கில் அமைந்துள்ள முருகன் ஆலயம் ஒன்றில் அண்மையில் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் 49 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எழுமாறாக 179 பேரிடம் மாதிரிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் 49 பேருக்கு தொற்றுள்ளமை இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது. ஆலய திருவிழாவில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என அறியப்பட்ட நிலையில் கரபட்டி சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையிலே தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொற்றாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் கரபட்டி தெற்கு கிராமத்தை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கொட்டடி கிராமம் கோவிட் முடக்கத்துக்கு உள்ளான மக்களுக்காக நிவாரணப் பணியினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மேற்கொண்டனர். இவ்நிவாரணப் பணியானது கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இராணுவத்தினருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இராணுவம் மற்றும் போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு கடவையில் வைத்தே முடக்கத்தில் உள்ள மக்களுக்கு அவர்களது உறவினர்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவது வழமை. இக்கடவையில் வைத்தே உலருணவு பொதிகள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய வழங்கப்பட்டது. நிவாரணப் பணியை நிறுத்துமாறு இராணுவத்தினர் கூறிய போது நிவாரணப் பணியை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர். இராணுவத்தினருக்கு பாராளுமன்ற உறுப்பினரை யார் என தெரியாது எனவும் மரியாதையற்ற விதமாக பேசியுள்ளதாகவும் இறுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மன்னிப்பு கோரிய சம்பவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
क्वारंटाइन කරලා කියන තැන වලට අපි ගිහින් දෙනකොට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. මෙහෙ මොකද්ද ප්‍රශ්නේ කරන්නේ? හරි මම ලොක්ඩවුන් කරපුවා හැම තැනම ගිහිල්ලා දෙනවා. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. අපි දෙනවා. එයා ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ගිහිල්ලා අහගෙන මෙහෙ එන්න කියන්න. ආව නවත්තන්න එකට එන්න කියලා වැට අයිතියක් නැහැ මාව නවත්තන්න. රවිත් කුමාර් කෙනෙක් වැට අයිතියක් නැහැ මම අපේ කට්ටිය දෙන එක නවත්තන්න. पार्लियामेंट कौन मंत्री मंत्री कौन मंत्री कौन डीएस का हंड्रेड इधर है नहीं भाई जगदीश कुमार रोड को आमी वो कोई इन नाम कौन सा चला अरे मैं ट्रैफिक वाला मेरा मामा जान याद nama obat याद nama obat Wanda padat anu. Ada padat anu. Berapa? Berapa? Banda. Ya මාව නවත්තනවා මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීයෙක් තේරෙනවද? මෙයාට වරෙන්. මම ගෙන්නන්න. පොලිසියෙන් නම කියන්න. ගන්න නම. ගන්න නම. ගන්න නම. ගන්න නම යාගේ. ගන්න යා මට ඉස්සරහා යාගේ යා කවුද මාව නවත්තන්න කියලා එක මට දැනගන්න ඕනේ නම ගන්න මොන පුඩින්ගෝ මීඩියා පුඩින්ගෝ ආනිනාක බෝ රිකවන අයිටට නින්ගෝ අපේ මිනිස්සුන්ට අපි දැන් අපි තහනම් කරන්නේ மாணவர்கள் இணையத்தின் மூலம் கல்வியில் தொடர்ந்தும் ஈடுபடுவதால் கண்களில் பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் உள்ளது என கொழும்பு கண் மருத்துவமனையின் சிறப்பு கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் திபானி பெவெல்ல தெரிவித்துள்ளார். இணைய வகுப்பின் போது குழந்தைகள் அவ்வப்போது கண் சிமிட்ட வேண்டுமெனவும் இடைக்கிடையில் வெவ்வேறு திசைகளில் பார்க்க வேண்டுமெனவும் சிறப்பு மருத்துவர் தெரிவித்துள்ளார். ஒரு மடிக்கணனி அல்லது தொலைபேசி திரையை நீண்ட நேரம் பார்ப்பதால் கண்கள் சிமிட்டுவதை நிறுத்தி கண்களை உலர வைத்துவிடும் என தெரிவித்துள்ளார். இணைய வகுப்பின் போது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒருமுறை கண்களை இலகுவாக்கி சுற்றி பார்க்க வேண்டும் என சிறப்பு மருத்துவர் இதன்போது மாணவர்களுக்கு தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது எனவும் வடமேல் மாகாணத்தின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளில் வீசக்கூடும் எனவும் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் காலியிலிருந்து மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக
புத்துவில் வரையான கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது எனவும் காலியிலிருந்து மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டு மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய பாதுகாப்பாக செயற்படுமாறு இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயற்படவில்லை என்றால் எதிர்வரும் வாரங்களில் டெல்டா வைரஸ் பரவல் பாரியளவில் அதிகரிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெருக்கடியான நிலையில் வீதியில் ஆர்ப்பாட்டம் நடாத்தும் ஆசிரியர்களில் அதிகமானோரின் உடலில் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு எதிராக போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஆசிரியர்கள் பாரிய அவதானமிக்க நிலைமையிலே உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்டா மாறுபாடு நாட்டில் பரவும் இந்த சந்தர்ப்பத்தில் 3 அல்லது 4 வாரங்களுக்குள் ஆசிரியர் டெல்டா கொத்தணி ஏற்படும் அபாயம் உள்ளதென அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதற்கமைய இலங்கையின் முதலாவது டெல்டா கொத்தணி ஆசிரியர்களிடமிருந்தே ஆரம்பமாகும் என இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளில் இலங்கையும் இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கை, இந்தியா, சீனா உள்ளிட்ட 27 நாடுகள் அமெரிக்க தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சீனா குளோபல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய பிராந்திய சக்தியான இந்தியாவும் ரஷ்யாவிடம் இருந்து $400 பில்லியன் பெறுமதியான ஏவுகணை அமைப்பை வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு ஆளாக நேரிடும் என குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் பின்னர் நாட்டை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதென ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நேற்றைய தினம் இந்த விடயத்தினை அமைச்சரவைக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மேலும் 10.5 மில்லியன் தடுப்பூசி இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை 80% வரையில் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக செப்டம்பர் மாதத்தில் நாடு முழுமையாக திறக்கப்படும் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். உடுப்பிட்டி நாவலடியில் அண்மையில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடாத்திய கும்பலில் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 4 பேர் தலைமறைவாகியுள்ள நிலையில் தேடப்பட்டு வருகின்றனர் என வல்வெட்டித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். உடுப்பிட்டி நாவலடி வீதியில் கதைத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் மீது அங்கு மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் வந்த கும்பல் ஒன்று தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றது. இந்த சம்பவம் கடந்த 20ஆம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் தாக்குதல் நடாத்திய கும்பலைச் சேர்ந்த ஒருவரை கடந்த வாரம் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 24 வயதுடைய அவர் இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் 2வது சந்தேக நபரிடம் வாள் ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 தலைமறைவாகியுள்ளனர் என்று வல்வெட்டித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பரிசோதனை கூடங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் வடக்கு மாகாணத்தில் 132 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 115 பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி பொது இடங்களில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் ஆராயுமாறு நீதிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் தனுஷ்க தில்சான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளார். இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது.
இதன்படி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு எதிராக கொரோனா தொற்றுநோய் பரவும் வகையில் செயற்படுபவர்கள் குறித்து ஆராயப்படும் என போலீஸ் தலைமையகம் இதன்போது தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கொரோனா சிகிச்சை விடுதி பிரிவுகள் தொற்றாளர்களால் நிரம்பி வழிவதாக வைத்தியசாலை வட்டாரம் தகவல் வெளியிட்டுள்ளது. அவசர வைத்தியசாலை பிரிவிலும் தொற்றாளர்கள் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 250 தொற்றாளர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வடபகுதிக்கான விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் செயலக வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 31ஆம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு யாழ்ப்பாணத்தில் 2 நாட்கள் தங்கியிருந்து அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்கு திட்டமிடப்பட்ட நிலையில் குறித்த விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று நிலைமை காரணமாகவே இத்தகைய தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டயகம சிறுமியின் உயிரிழப்பு தற்கொலையா அல்லது படுகொலையா என பாரிய சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பிலான 8 பக்கங்களை கொண்ட அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விடயங்களை தெளிவூட்டிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறுமி தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உண்மையை மறைப்பதற்காக பெண் சந்தேக நபரின் தந்தை செயற்பட்டுள்ளமை அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுமி கடந்த 3ஆம் திகதி அதிகாலை 6:45 அளவிலேயே தீக்காயங்களுக்கு உள்ளாகியதுடன் அவர் முற்பகல் 8:20 அளவிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறுமி தங்கியிருந்த வீட்டில் வாகனங்கள் மற்றும் சாரதிகளுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லாத நிலையில் குறித்த சிறுமி 1990 ஆம்புலன்ஸ் சேவையினூடாக தாமதமாகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிசாட் பதியுதீனின் மனைவியின் தந்தை குறித்த சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது சிறுமியின் பெயரை கிசானி என்ற சிங்கள பெயரை வழங்கியுள்ளதுடன் அவரது வயதாக 18 வயதை கூறியுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறுமி உயிரிழந்ததன் பின்னர் போலீஸ் ஆடையை ஒத்ததான ஆடையை அணிந்த நபர் ஒருவர் உயிரிழந்த சிறுமியின் சகோதரனை சந்தித்து இந்த விடயத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் போலீஸ் நிலையத்துக்கு செல்ல தேவையில்லை எனவும் அழுத்தங்களை விடுத்துள்ளதுடன் 50,000 ரூபாய் பணத்தையும் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இறுதி கிரியைகளுக்காக மேலும் 50,000 ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளமையும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் 8 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் 6 கேமராக்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.